எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரௌனி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்திருந்தது. அதுக்காக தான் இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரெசிபி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் படி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பக்காவான ஒரு ப்ரௌனி வந்து ரெடி ஆயிரும். டார்க் சாக்லேட் வந்து 250 கிராம்ஸ் வந்து எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கூட பட்டர் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு 150 கிராம்ஸ். 150யோட முன்ன பின்ன 10 கூட குறைய இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் ரொம்ப வேண்டாம். இது ரெண்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நல்லா அது வந்து லிக்விட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் வந்து காற்றா இருக்கிற மாதிரி இருக்கும், நான் ட்ராவலில் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் வந்து 150 கிராம்ஸ். கூட குறைய இருக்கிறது தப்பில்லை, 10க்குள்ளே, அதாவது 150 அப்படிங்கும்போது 160 இருந்தால் ஓகே. அதுக்கு மேலே இருந்தால் அது வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மாற ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வந்து அளவுகளோட போட்டுக்கோங்க. அடுத்தது ஒயிட் சுகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம்ஸ். இது ரெண்டையும் போட்டுட்டு அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடராக பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மிக்சிங்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இதை பவுடர் பண்ணும்போது மிக்ஸி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நல்லா ஸ்மோக்கியாக இருந்தது. இதை பார்க்கும்போது அப்படியே விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தது, ஒரு சின்ன குழந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடிக்கு வந்து இந்த டபுள் பாயிலிங்கை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கலக்கி விட்டு அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அது கூட 4 எக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 4 எக்கு போட்டதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கூட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் ஊற்றுனீங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுகரை வந்து கொட்டிடணும். கொட்டிட்டு இதை 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் எல்லாம் களைஞ்சு நல்லா ஒரு மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி ஆகும். ஆனால் கொஞ்ச நேரம் விட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு நுரை வந்த மாதிரி இருக்கும், பயந்துக்க வேண்டாம், அது அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஓரமாக வச்சுட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து ஆற வைக்கணும். ஃபஸ்ட்டே செஞ்சு எடுத்து வச்சுருங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவு வந்து 180 கிராமும், கொக்கோ பவுடர் இருந்துச்சு அப்படின்னா 25 கிராம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது 50 கிராம் பேக்கெட்டு, ஸோ 25 கிராம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டு இதை நல்லா சளிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணியிருப்போம் மைதா மாவு இது எல்லாத்தையும். அதனால தான் வந்து நல்லா சளிச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொட்டு பீட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அது கூட காஞ்ச, அதாவது ஆற வச்ச இந்த சாக்லேட் இதையை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா ஆறிடணும், சூடாக ஊற்றிடாதீங்க, அப்படின்னா டிஷ்ஷு வந்து சொதப்பிடும். ஏன்னா நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம், அதை வந்து 5 மினிட்ஸ், ஒவ்வொன்றுக்கும் 5 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கேரமல் மாதிரி வர ஸ்டார்ட் ஆயிடும். ஆனால் இது மிக்ஸிங் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு பக்கம் ஷோல்டரே போன மாதிரி ஃபீலாக இருந்தது. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு ஆர்வமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்மளே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. போக போக வந்து அந்த மிக்சிங்லேயே மட்டும் கொஞ்சம் சளிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா மாவெல்லாம், அதையெல்லாம் வந்து கொட்டிடுறது தான். கொட்டி நல்லா சளிச்சு எடுத்துட்டு அதையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுல ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, போட்டு மிக்ஸ் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குழப்புன்னு குழப்பி எடுத்துடக்கூடாது. ஒரே மாதிரியே கலக்கணும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும், இல்லைன்னா இப்படி கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ், அந்த மாதிரி செய்யணும். நீங்கள் போட்டு குழப்பி எடுத்துடாதீங்க. அது கூட கோகோ சிப்ஸ் இருந்தது, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரேவில் வந்து பட்டர் ஆட் பண்ணி அதை வந்து ஊற்றி எடுத்து வச்சிங்க அப்படின்னா மைக்ரோ ஓவனில் நல்லா ப்ரௌனி ரெடி ஆயிரும். நீங்கள் அடுப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா குக்கரை வந்து சூடு பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்சு ஒரு 45 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதே கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஓடிஜி இருக்கிறதுனால ஓடிஜியில் தான் வச்சேன். ஓடிஜியில் வைக்கிறவங்களுக்கு வந்து 180 டிகிரியில் வந்து 25 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பக்காவாக வந்துருந்துச்சு. வெந்ததா வேகலையான்னு எடுத்து கூட பார்க்க வேண்டியதில் அவ்வளோ நல்லா வந்திருந்தது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் டூத் பிக் வச்சு குக்கரில் வைக்கிறீங்க, டூத் பிக் வச்சு இடையில ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி மைக்ரோ ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. கட் பண்ணும்போதும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். நான் எடுத்ததுக்கப்புறம் ப்ரௌனி வந்து இப்படி தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து பாப்பா ரிவ்யூ கொடுத்துருக்குறேன், அதை நீங்களே கேளுங்க. தேங்க்யூ. தங்கமயிலே எப்படி இருக்குது கேக்கு ப்ரௌனி? ஷேர் பண்ணுங்க.